அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3 இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் முதல் நோயாளி. சரிங்களா? ஸோ இதில் ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா C.V. பர்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மென், விமென், டென்டிஸ்ட், நர்ஸ், லிட்டில் கேர்ள், ஸ்மால் பாய். அதில் மென், விமென் பார்த்திங்கன்னா 1 to 8 வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? அதாவது மொத்தம் 8 பேர் என்னது இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ப்ளே த ரோல் ஆஃப் எனி கேரக்டர், ரீட் அலவுட் டு என்ஜாய் திஸ் அம்யூசிங் ப்ளே where the unexpected turn of events along with wild imagination add humor to the situation in the dentist clinic. ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே கொடுத்துருக்க நாடகத்தில் வந்து ஏதாவது ஒரு கதாபாத்திரம் என்னது நம்ம எடுத்து நடித்து பார்க்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மூலம் வந்து அந்த நகைச்சுவையான அந்த நாடகத்தை சத்தம் என்னது நம்ம வாசித்து பாருங்கள். இதை வாசித்து பார்த்து நம்மளும் என்னது மகிழ்ச்சி அடைங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பல் மருத்துவமனையில் இது நடக்குது. சரிங்களா? இந்த நாடகம் வந்து ஒரு பல் மருத்துவமனை நடக்குது. அங்கே எதிர்பாராத திருப்பங்களும் கற்பனைகள் கலந்து என்னது சொல்லியிருக்கிறது வந்து இந்த கதையில் இன்னும் என்னதுன்னா நகைச்சுவை இன்னும் கூட்டுது அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த சீனில் இருந்து பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இதில் இருந்து நம்மளுக்கு வந்து பாடம் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ராமா தான். சரிங்களா? இது நிறைய கேரக்டர்ஸ் வரும். இதில் வந்து ட்ராமா, ஆனால் கண்டென்ட் வந்து நம்ம வந்து கடைசியாக உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ டயலாக் வைஸ் என்னது இந்த சீன்ஸ் டயலாக்ஸ் வைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீன் பாருங்கள். when the curtain rises, the following characters are seated in a dentist waiting room. Women 1 to 8 and men 1 to 8. Some of them are reading magazines or newspapers. Man 4 has a rough bandage tied round his jaw. He is holding the bandage and crowning. Man 3, women 5 and women 6 are just entering the waiting room. ஸோ ஃபஸ்ட்டு சீனரி சொல்கிறாங்க. அந்த நாடகங்கள் பார்க்கும்போது, பழைய நாடகங்கள் பார்க்கும்போது திரை உயர்த்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இந்த திரையை உயர்த்துறாங்க. ஸோ உயர்த்திட்டு இந்த நாடகம் வந்து ஒரு பல் மருத்துவமனையை காட்டுறாங்க. அங்கே இருக்க ஒரு அறையை காட்டுறாங்க. அந்த அறையில் யார் இருக்குன்னா பெண்கள், ஒரு 8 பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் 1 முதல் 8 ஆண்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாத இதழ்கள், வார இதழ்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுட்ருக்காங்க. அது மூலமாக செய்தித்தாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுட்ருக்காங்க. சரிங்களா? அந்த ஆண்கள் 4வது நபராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய தாடையை சுற்றி என்ன பண்ணியிருக்குன்னா கனமான ஒரு கட்டு கட்டியிருக்காங்க. சரிங்களா? ஜா அப்படின்றது தாடை, JAW ஜா அப்படின்றது தாடை. அந்த தாடையை சுற்றினது கனமாக ஒரு கட்டு கட்டியிருக்காங்க. அந்த கட்டை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வழியால் முனையிட்டுருக்காரு. சரிங்களா? ஆண் 3 மற்றும் பெண் 5 மற்றும் பெண் 6 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது தான் என்ன பண்ணுறாங்க ஜஸ்ட் என்டரிங் த வெயிட்டிங் ரூம். என்ன பண்ணுறாங்க அப்போது தான் காத்திருக்கக்கூடிய அந்த காத்திருப்போர் அறைக்கு என்னது அந்த வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல, அந்த வெயிட்டிங் ரூமுக்குள்ளே அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே நுழையிறாங்க. அடுத்ததாக women 5. We will have some time to wait before the dentist sees us dear. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த பல் மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேணும் டியர் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு women 6 என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஐ சி, ஆமாம் அப்படின்றத இந்த அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து women 5. But I will show you some of my holiday photographs to pass the time. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அந்த பெண் 5 என்ன சொல்கிறாங்கன்னா நேரத்தை கழிக்கிறதுக்கு நான் என்னுடைய விடுமுறையில் எடுத்த சில போட்டோவில் என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு ப்ராக்கெட்டில் அவனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். Man 3, women 5 and women 6 sit. Woman 5 takes a pocket of photographs from her handbag. Throughout the place she
கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் ஷோயிங் ஹேர் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இது ஆண் 3, பெண் 5 மற்றும் பெண் 6 வந்து அங்கே அமர்ந்திருக்காங்க. பெண் 5 அவள் தான் என்ன பண்ணுறா, அவருடைய கைப்பையிலேருந்து ஃபோட்டோக்களும் எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஃபோட்டோ எடுக்கிறது யார்? அந்த உமன் 5. இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாடகம் முழுவதுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் வந்து அவளுடைய ஃபோட்டோவை மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்றத இந்த குறியாக இருக்கா அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக கொஞ்சம் ஜூம் பண்ணிடும். அடுத்ததான் மேன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் டைம் டு யூ மேக் இட் ஜாக்? நேரம் என்ன ஜாக் அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு மேன் 6 சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 8:30. இந்த டென்டிஸ்ட் ஷுட் பி அலாங் எனி மூமெண்ட் நாவ். 8:30 ஆயிடுச்சு, அதாவது 8:30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டாக்டர், அந்த பல் மருத்துவர் வந்து டென்டிஸ்ட் எப்போனாலும் என்ன பண்ணி வருவார், எந்த நேரத்துலையும் வரலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து உமன் 6 is not it a dreadful hour of the morning to see a dentist? I am not half awake yet. என்ன சொல்கிறாங்கன்னா, காலை நேரத்தில் வந்து அந்த பல் மருத்துவரை சந்திக்கிறது அப்படின்றது மிகவும் ஒரு மோசமான நேரம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நான் இன்னும் என்ன பண்ணுறேன், பாதி தூக்கத்தில் தான் இருக்கேன். எட் அப்படின்னா இன்னும். சரிங்களா? இன்னும் பாதி தூக்கத்தில் என்ன பண்ணுறேன், இருக்கேன் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக மேன் 5 என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹோப் ஹீ வுட் நாட் பி லாங். ஐ ஹோப் ஹி won't. சரிங்களா? வுட் நாட் சொல்ல தேவையில்லை, won't அப்படின்னு சொல்லிடணும். ஐ ஹோப் ஹி won't be long. ஐ எம் கோயிங் டு பி லேட் ஃபார் ஒர்க் எனிவே. உடனே மேன் 5 என்ன சொல்கிறாருக்கு, அவர் வந்து நேரம் கடத்த மாட்டார்னு நினைக்கிறேன். எப்படியோ நான் வேலைக்கு போகிறதுக்கு தாமதம் ஆக தான், சரிங்களா, லேட்டாக தான் போகணும். நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு நான் தாமதமாக தான் என்ன பண்ணணும், நான் போகணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததான் மேன் 6 something should be done about dental hours. I have always said so and I will go on saying so. அந்த டயத்தில் இன்டர்னஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். அந்த பல் மருத்துவர் ஆகக்கூடிய அந்த கால அளவை குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். சரிங்களா? அதாவது இந்த அந்த ஹாஸ்பிட்டல் வராங்க. சரிங்களா? அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த பல்லுக்காக பண்ணக்கூடிய அந்த மருத்துவத்துக்குன்னு ஆகக்கூடிய கால அளவை நம்ம குறைக்க நம்ம எதாவது செய்யணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நம்ம எப்போதுமே என்னது சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம், இல்லை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். சரிங்களா? மேன் 6 சொல்கிறாரு. அந்த டைமில் இன்டர் நர்ஸ், அதாவது நர்ஸ் வந்து உள்ளே நுழையிறாங்க. அடுத்ததாக உமன் 6 குட் த டென்டிஸ்ட் ஷுட் நாட் பி லாங் நாவ். என்னது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல் மருத்துவர் வந்து இப்போது என்னது நீண்ட நேரம் வந்து இங்கே இருக்க மாட்டார் அப்படின்றது இந்த உமன் 6 வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 5 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் ஆட் சாரி கரெக்டு தான், அதே லைன் தான். அது உமன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் அட் Wardling on Sea. Our boarding house, those are the steps I fell up. We nearly died. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து வாட்லிங் ஆன் சி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தங்கக்கூடிய ஒரு விடுதி அப்படின்றத சொல்லிட்டு இது வந்து எங்களுடைய தங்கும் விடுதி. இங்கே தான் இதுதான் என்னது, இது வந்து இதோ எங்களுடைய தங்கும் விடுதி அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இந்த படிக்கட்டில் தான் என்ன பண்ண, நான் விழுந்துட்டேன், இது ஏறக்குறைய நான் இறந்து போயிட்டேன் அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சரிங்களா? விழுந்தாச்சு, அடிபட்டுருச்சு, ஸோ இறந்த மாதிரி நான் ஆகிட்டேன் அப்படின்றத அவங்க சிரிச்சுக்கிட்டே இந்த உமன் 5 வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லு எதில் சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் காட்டிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க. சரிங்களா? அதை மறந்துடுறாங்க. உமன் 5 வர்றது ஃபுல்லுமே ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. சரிங்களா? அந்த ஃபோட்டோஸ்லேருந்து அந்த ஹவுஸை காட்டுறாங்க. சரிங்களா? அந்த வாட்லிங் ஆன் சி ஹவுஸ்லேருந்து இங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. அடுத்ததாக உமன் 6 இட் லுக்ஸ் குவைட் எ நைஸ் பிளேஸ். இது வந்து ஒரு அமைதியான நல்ல இடமா தெரியுது அப்படின்னு அந்த 6வது பெண் உமன் 6 வந்து சொல்கிறாங்க. உமன் 5 சொல்கிறாங்க, ஓ இட் வாஸ் அண்ட் த லேண்ட் லேடி வாஸ் எ டியர். என்ன சொல்கிறாங்க, ஓ ஆமாம் அப்படின்றது
அந்த விடுதியில் இருக்கக்கூடிய அந்த காப்பாளர், அந்த விடுதி காப்பாளர் வந்து அன்பானவங்க அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அந்த உமன் 5 வந்து ஷோஸ் அனதர் ஃபோட்டோகிராஃப், வேறு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ், யூ cannot quite see her face, you see my finger got in the way, but she has such a nice face. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது வந்து அவள் இருக்கக்கூடிய ஒரு படம். சரிங்களா? இன்னொரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோலாம் அவள் வந்து இருக்கா. அதில் அவளுடைய முகத்தை வந்து முழுமையாக பார்க்க முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஆமாம், அது என்னுடைய விரல்லேருந்து அவன் முகத்தை மறைச்சிருச்சு. அது ஒரு அழகான முகம் அப்படின்றத இங்கே 15 வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஐம் ஷியோர் ஷி ஹேஸ். ஸோ நிச்சயமானது அது அவளுடைய முகம் அழகு தான் அப்படின்றத இங்கே உமன் 6 வந்து சொல்கிறாங்க. த என்டர் உமன் 7 அண்ட் த லிட்டில் கேர்ள். இப்போ வந்து உமன் 7ம் அவளுடைய பொண்ணு, சரிங்களா, அவருக்கு லிட்டில் கேர்ள் வராங்க, என்டர் ஆகிறாங்க. உமன் 7, ஓ டு கம் அலாங் டோரத்தி. சரிங்களா? டோரத்தி, ஓ வேகமாக வா டோரத்தி அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் சொல்கிறதுக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு see த டென்டிஸ்ட், ஐ வாண்ட். என்னது, நான் வந்து அந்த பண்பாளத்தை பார்க்குறதுக்கு விரும்பலை, என்னால் முடியாது அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக உமன் 7, நவ் டோரத்தி, ரிமெம்பர் வாட் யுவர் டேடி செட், இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் யுவர் டீத் seen to no more eyes lollies. என்ன சொல்கிறாங்க உடனே, அந்த டோரத்தையும் உன்னுடைய அப்பா சொல்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு நினச்சிப்பார். உன்னுடைய பற்களை அங்கே டாக்டரை காட்டலைன்னா உனக்கு என்னது அந்த குச்சி ஐஸ் வந்து வாங்கி தர மாட்டாங்க. சரிங்களா? அந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு லிட்டில் கேர்ள் நம்ம சொல்கிறாங்க பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ். என்னது, எனக்கு எந்த ஒரு குச்சி ஐஸும் வேணாமா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது உமன் 4 பாருங்கள், ஹியர்ஸ் த டென்டிஸ்ட், இதோ பல் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உமன் 3 சொல்கிறாங்க, அண்ட் அபவுட் டைம் டூ, சரியான நேரம் கூட அப்படின்றத இங்கே அவங்க சொல்கிறாங்க. என்டர் டென்டிஸ்ட், அந்த பல் மருத்துவர் வந்து உள்ளே வந்து நுழைகிறாரு. டென்டிஸ்ட் வந்துட்டார். இப்போ டென்டிஸ்ட் பாருங்கள், குட் ஐ ஹாவ் த ஃபஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ், நான் வந்து முதல் நோயாளி சந்திக்கலாமா அப்படின்றத கேட்குறாங்க. கேட்டோன்னே உமன் ஃபஸ்ட்டு ஒரு உமன் வராங்க. சரிங்களா? தட்ஸ் யூ ஜோ நீ தானே அப்படின்றத வந்து அந்த பெண் வந்து ஒன்று வந்து கேட்குறாங்க. அதுக்கு மேன் வந்து எஸ் தட்ஸ் மீ, ஆமாம் நான் தான் அப்படின்றத இங்கே அவர் சொல்கிறாரு. சரிங்களா? உமன் 1 சொல்கிறாங்க, நவ் மேக் ஷியோர் ஹி புல்ஸ் அவுட் த ரைட் ஒன் ஜோ. இப்போ வந்து உறுதி செஞ்சு கொள்ளு, உன்னுடைய வலது பக்கத்துலேருந்து என்னது ஒரு பல்லை எடுப்பார் ஜோ அப்படின்றது, என்னது அந்த டாக்டர் தான் எடுப்பார் ஜோ அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அந்த மேன் ஒன்று வந்து ஐ வில், ஆமாம் சரி அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக உமன் 1. ஸோ இது வந்து ஒரு ட்ராமா, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உமன் 1 உமன் 2 அப்படின்றத சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சார் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் பாருங்கள். அது ஃபோனில் பார்த்தாலும் சரி, புக்கில் பார்த்தாலும் சரி, டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு, இப்போ நான் வந்து புக்கில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபோனில் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, அதனால் உங்களுக்கு புக்கில் பார்த்துக்கிட்டே சொல்கிறனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கரெக்டாக அந்த கேரக்டர்ஸ் மாற்றிடாதீங்க. சரிங்களா? பேரா எழுதும்போது இந்த கேரக்டர்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து பேராகிராஃப் ஓனாக மேக் பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் உமன் 1 சொல்கிறாங்க, குட் பை ஜோ, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. அந்த குட் பை ஜோ, நான் வந்து உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜோ எங்கே போகிறாரு, அந்த சர்ஜரி ரூம், அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ளது எக்ஸிட் மேன் 1 இன்ட்டு சர்ஜரி, அதாவது மேன் ஃபர்ஸ்ட்டு இன்ட்டு சர்ஜரி, உமன் ஃபர்ஸ்ட் சிட்ஸ். இப்போ வந்து அந்த ஆண் ஒன்று இருந்து அந்த அறுவை சிகிச்சை கூடத்துக்குள்ளே போயிட்டார், பெண் ஒன்று வந்து இங்கே அமர்ந்திருக்காங்க. அடுத்து உமன் 2, ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் ஸோ குட். அது அவர் என்ன சொன்னாங்க, அந்த பல்வருத்துறை எப்போதுமே என்னது நல்லா சிகிச்சை அளிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்றத அவங்க உமன் 2 சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 3 சொல்கிறாங்க, எஸ் he took our 6 for மிஸ்ஸஸ் ஜான் ஸ்டோனி. சரிங்களா?
ஜான் ஸ்டோன் அண்ட் ஷி நெவர் ஃபீல்ட் எ திங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் வந்து அந்த அந்த திருமதி அந்த ஜான் ஸ்டோன்லேருந்து 6 பல்ல என்னது பிடுங்கி எடுத்தார். அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட என்னது உணர்வே இல்லை. அதான் மறைச்சி போகிறதுக்கு ஒரு ஊசி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து உணர்வு இல்லாமல் ஆச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. என்டர் உமன் 8 வித் த ஸ்மால் பாய். இப்போ உமன் 8 வந்து அவங்களுடைய சின்ன பையனோட உள்ள என்டர் ஆகிறாங்க. உமன் 8 நவ் மோரிஸ் தேர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். அது அந்த பெண் 8 வந்து அந்த உமன் அந்த 8 வந்து சொல்கிறாங்க, இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மாரிஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த நேம் வந்து மோரிஸ். சரிங்களா, அது ஸ்மால் பாய் சொல்கிறான். அதுக்கு அந்த ஸ்மால் பாய் தான் மோரிஸ். ஐ எம் நாட் அஃப்ரைட், நான் பயப்படலை அப்படின்றத அவன் சொல்கிறான். சரிங்களா, உமன் 8 ஜஸ்ட் எ லிட்டில் புல் அண்ட் எவர் சச் எ வெனி டக் அண்ட் ஆல் த பெயின் வில் பி கான். அது ஒரு சின்ன ஒரு இழுப்பு தான். சரிங்களா, ஒரு சின்னதாக ஒரு இழுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே அந்த வீக்கான வழி என்னது எல்லாமே என்னது பறந்துடும், எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறாங்க பாருங்க, there is no need to treat me like a baby. I am not afraid of your dentist. நான் என்ன பண்ணாதீங்க, குழந்தை மாதிரி நடத்தாதீங்க, எனக்கு அந்த மாதிரி தேவை கிடையாது, குழந்தை மாதிரி நடத்த தேவை கிடையாது, எனக்கு அந்த பல் மருத்துவரை பார்த்து என்னது எனக்கு எந்த ஒரு பயமே கிடையாது அப்படின்றத ஸ்மால் பாய் சொல்கிறாப்புல. அடுத்ததாக உமன் 8 now sit down quietly Maurice, I am sure the nice dentist won't be long. ஆனது மாரிஸ், நீ வந்து அமைதியாக உட்காரு, அந்த பல் மருத்துவர் ரொம்ப இனிமையானவர். சரிங்களா, மென்மையானவர். அவர் என்னது நீண்ட நேரம் என்னது நம்மளை காக்க வைக்க மாட்டாருன்னு நம்மளால் நிச்சயம் சொல்ல முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்மால் பாய் அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்க, ஸ்மால் பாய் ஐ திங்க் ஐ வில் கெட் எ மேகசைன் ஐ ஃபீல் லைக் ரீடிங். நான் என்னது ஒரு மாத இதழ் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துகிட்டு வரேன். மேகசைன் அப்படின்றது மாத இதழ். சரிங்களா, எடுத்து வரேன், எனக்கு படிக்கணும் போல் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அதே டயத்தில் த ஸ்மால் பாய் கோஸ் டு த டேபிள் அண்ட் லுக்ஸ் த்ரூ த ஃபைல் ஆஃப் மேகசைன்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். என்ன பண்ணுறான், சின்ன பையன் மேஜை பக்கத்தில் போகிறான், அங்கே இருக்கக்கூடிய மாத இதழ் வார இதழில் பார்க்குறான், அதேமாதிரி செய்தித்தாள்கள் என்ன பண்ணுறான் பார்க்குறான். உமன் 8 ஆல் ரைட் டியர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக். அது சரி டியர், உன்னுடைய விருப்பம் போல் நீ செய்ய அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து மேன் 5 ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ் ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம். உடனே அந்த மேன் 5 சொல்கிறாங்க, நான் வந்து மயக்க மருந்தை கேட்க போகிறேன், நான் போன முறை நடந்ததை மறக்கவே மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. மேன் 1 அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், I knew a chap once, he asked for gas, it was the last time he ever asked for anything. எனக்கு ஒரு நண்பனை தெரியும், அவன் வந்து என்னது மயக்க மருந்து கேட்டான், அவன் எப்போதுமே என்னது எதையுமே கேட்க மாட்டான், இப்போது என்னது அதை கேட்டிருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. இட்ஸ் தட் எ ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாரு, அது உண்மை தானே அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து மேன் 4 பாருங்கள், I should not ask for gas or any of these drugs either. It is unnatural, I say. Give me the old fashioned methods. என்னது நான் வந்து மயக்க மருந்தையோ அல்லது அது போன்ற மருந்துகள் என்னது எப்பயுமே கேட்க மாட்டேன், அது இயற்கைக்கு முரணா அப்படின்றத நான் சொல்கிறேன், எப்பயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு வந்து பழைய முறையிலே செய்யுங்க அப்படின்றத மேன் 4 வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக மேன் 5 யூ கேன் ஹாவ் தெம் ஐ வில் ஹாவ் இட் வித்தவுட் த பெயின். நீ என்னது அதெல்லாம் இங்கே வாங்க முடியாத பேர், இங்கே அதெல்லாம் இங்கே இருக்கும், நான் அதை எந்த வழியும் இல்லாமல் நான் ஏற்றுக்குவேன். அதாவது நீ வழிகளை நீங்கள் ஏற்றுக்க முடியும், நான் வந்து எந்த வழி இல்லாமல் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது உமன் 5 அண்ட் யூ வில் லவ் திஸ் ஒன் டியர். நீங்கள் இது விரும்புகிறீங்களா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு உமன் 6 வந்து சொல்கிறாங்க, ஐ எம் ஷூர் ஐ வில், என்னால் முடியும், உறுதியாக நான் பண்ணுறேன், நம்புகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5 இட் இஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் எ டாங்கி அலாங் த சாண்ட்ஸ். அது இது எப்படி இருக்குது, இது ஒரு மணலில் வந்து ஒரு கழுதையிலேருந்து சவாரி செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது உமன் 6 ஓ ஐ சே ஓ ஆமாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5
Is not it a scream, dear? I sat on it the wrong way round just for the laugh. அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேடிக்கையாக இருக்கிறதில்ல அப்படின்றத சொல்லிட்டு இது நான் வந்து சிரிக்கிறதுக்காக தவறாக என்ன பண்ணிட்டேன், நான் உட்காந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து மேன் 6. வாஸ் தட் எ ஹேமர் ஷி வாஸ் கேரிங் அப்படின்றது அவள் வந்து தூக்கிட்டு போகிறது சுத்தியலா அப்படின்றத கேட்குறாங்க. ஹேமர் அப்படின்னா சுத்தியல், சரிங்களா? தூக்கிட்டு போகிறது சுத்தியலா அப்படின்னு கேட்குறாங்க. மேன் 7. ஐ ஹாவ் சீன் டென்டிஸ்ட் யூஸ் சம் குவாட் டூல்ஸ். என்ன சொல்கிறாங்க, அந்த பல் மருத்துவர் வந்து விசித்திரமான பல ஆயுதங்கள் வந்து பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? உடனே மேன் 6 சொல்கிறார் பாருங்க. வெல், இஃப் இட் வாஸ் நாட் எ ஹேமர் ஐ ஷுட் பி அட்டெண்டிங் அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நாட் எ டென்டிஸ்ட். என்னது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சுத்தியெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஒரு பல் மருத்துவரை சந்திக்காமல் ஒரு நல்ல ஒரு கண் மருத்துவரை சந்திச்சிருப்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். அடுத்து உமன் 5. ஐ ஹோப் ஹீ இஸ் நாட் கோயிங் டு யூஸ் இட். என்னது அவர் வந்து அதை பயன்படுத்த மாட்டார் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக, இட் இஸ் எ பெக்யூலியர் திங் டு ஹாவ் இன் எ சர்ஜரி. ஒரு அதேதான். இட் இஸ் எ பெக்யூலியர் திங் டு ஹாவ் இன் எ சர்ஜரி. அது வந்து என்னது, ஒரு அறுவை சிகிச்சை கூடத்தில் இது ஒரு வித்தியாசமான பொருளாக இருக்கே அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது அந்த பல் டாக்டருக்கு வந்து இந்த ஹேமர் தேவையானது கிடையாது, சரிங்களா? ஆனால் அவர் ஹேமர் வச்சுருக்காரு அப்படின்றது என்ன பண்ணுறாங்க இங்கே அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். உமன் ஃபஸ்ட்டு. ஓ ஜோ, மை புவர் ஜோ, ஓ வாட் வில் ஐ டூ. அது ஓ ஜோ, என்னோடய பரிதாபம் ஜோயே, நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் கேட்குறா, சரிங்களா? அந்த இடத்துல ஸ்டாண்டிங் நின்றுட்டுருக்கா. அடுத்து உமன் 2. ஐ ஷுட் நாட் worry, ஐ டென்டிஸ்ட் ப்ராபப்ளி நோன்ஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். இது நான் கவலைப்பட மாட்டேன், அந்த பல் மருத்துவருக்கு அநேகமாக தெரியும் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 1 சொல்கிறாங்க பாருங்கள். எஸ், பட் டஸ் ஜோ ஷியோர்லி ஹீ இஸ் நாட் ஹேமரிங் ஆன் ஜோஸ் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து ஆனால் வந்து ஜோவுக்கு அந்த மாதிரி பண்ணுறாரா? உறுதியாக அவர் வந்து பரிதாபமான அந்த ஜோனுடைய பல்லனது சுத்தியாலால் தட்ட மாட்டார் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து women 2. Now sit down and don't excite yourself. I'm sure Joe is quite all right. என்னது, இப்போ உட்காரு, நீ வந்து பதட்டப்படாத, பயப்படாத, ஜோ நல்லா தான் இருக்கான், அவன் வந்து நல்லா தான் இருக்கான் அப்படின்றத நான் வந்து நிச்சயமாக நினைக்கிறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து women 2. dear do sit down quietly. என்னது, அங்கேயே இரு, நீ அமைதியானது உட்காந்துரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ டோன்ட் லைக் தி சவுண்ட் ஆஃப் தட். நான் அந்த சத்தத்தை நான் கேட்குறதுக்கு விரும்பல அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த நபர் கூடிய ஆள் வந்து, ஐ ஷுட் நாட் worry, திஸ் டென்டிஸ்ட் நோன் வாட் தே ஆர் டூயிங், ஐ ஹோப். நான் கவலைப்பட மாட்டேன், இந்த பல் மருத்துவருக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக women 7. She did not look very worried anyway. அது எது எப்படியோ அவள் வந்து என்னது அதிகமாக கவலையில் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 8 வந்து, நோ இட் இஸ் த பேஷண்ட் ஹூ worries. இல்லை, இந்த நோயாளி தான் வந்து என்னது சிரமப்பட்டிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த 7. ஐ சே லெட் ஹிம் worry இஸ் நேச்சுரல், இட் நெவர் டிட் எனி ஹார்ம். நான் சொல்கிறேன், அவள் வந்து என்னது அவனை வந்து சிரமப்பட விடுங்க, அவன் வழின்றது இயற்கையானது, அது யாருக்கும் எந்த தீமையினமும் அது செய்யாது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக women 1. ஐ விஷ் யூ would not talk like that with my poor Joe in there may be writhing in agony. இது நீ அது போல் பேசாமல் இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு என்னுடைய அந்த பரிதாபமான அந்த ஜோ வந்து அங்கேயே இருக்கான், அவன் வழியில் வேதனையான போராடிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து women 1. நோ இட் கான்ட் பி ட்ரூ, தே கான்ட் டு ஜோ, நாட் டு மை ஜோ.
என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது உண்மையாக இருக்க முடியாது, அவங்க வந்து இதற்கு ஜோ என்னது ஒன்றும் செய்யலை, என்னுடைய ஜோவுக்கு இல்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது woman 2. there don't upset yourself dear, there is nothing to worry about. அங்கே என்னது அதிர்ச்சி அடையாதீங்க, இது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா a bit big wasn't it, அது கொஞ்சம் பெரியது இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் 4 பாருங்கள், man 4. and nothing to what they used in the old days. I heard of a chap once, the roots of whose teeth were wrapped round his jawbone. He was 5 hours in the chair. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்க பயன்படுத்திய பழங்காலத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு பையனோட பற்களோட வேர்கள்னது அந்த தாடை எலும்பில் பின்னி கொண்டு இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து அந்த நாற்காலியில் 5 மணி நேரமானது அவன் அங்கே இருக்கான் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. man 3. none the worse for it, I will bed. அது ரொம்ப ஒரு மோசமான ஒன்றும் இல்லையே, நான் வந்து பந்தயம் செய்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரிங்களா. அடுத்து லிட்டில் கேர்ள் பாருங்கள். இட்ஸ் மைன் இது என்னுடைய அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாய், நோ இட்ஸ் மைன், ஐ சா இட் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுறான் அந்த சின்ன பையன், இல்லை டோரத்தி, சரி இல்லை இது என்னுடைய நான் தான் அதை முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட் டவுன் டோரத்தி, சிட் டவுன் அண்ட் பி குவைட், ஐ வில் டெல் யுவர் டேடி அபவுட் திஸ், தென் தேர் வில் பி ட்ரபிள், ரியலி இட் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ வில் பிரிங் யூ எனிவேர் அப்படி உமன் 7 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உட்காரு டாரத்தி, உட்காரு, அமைதியாரு, இதை பற்றி என்னுடைய அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்புறம் அது வந்து உனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், உண்மையாகவே என்னது எங்கேயுமே ஒன்று இனிமேல் அழைச்சிட்டு போக மாட்டேன், இதுதான் என்னது கடைசியாக இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சி இஃப் ஐ ஹேர் வந்து ஆமாம் நான் கவனமாக இருந்தா அப்படின்றத சொல்கிறா இந்த சின்ன பொண்ணு. சரிங்களா. அடுத்து woman 6. I wish some people would keep their children under control. woman 6 என்ன சொல்கிறாங்க, சில மனிதர்கள் வந்து அவங்களோட குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. woman 7. well really அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உண்மைதான் அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. man 2 எடுத்து பாருங்கள். there should be a special waiting room for children. சொல்கிறாங்க, குழந்தைக்காக தனியாக காத்திருக்கக்கூடிய அறை இருக்கணும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அடுத்ததா woman 1. I can't stand it. ஜோ என்ன சொல்கிறாங்க, என்னால் இங்கே வந்து நிற்க முடியல ஜோ அப்படின்றத உமன் சொல்கிறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு அது ஸ்மால் பாய் பாருங்கள். what was the noise மம்மி, இது என்ன சத்தாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு woman 8 சொல்கிறாங்க. don't ask backward questions மோரிஸ். என்ன சொல்கிறாங்க, நீ வந்து தேவையில்லாத கேள்விகளை என்ன பண்ணாத கேட்காத மோரிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அது man 7 சொல்கிறாங்க பாருங்க. I will tell you little boy, the noise was a man having a tooth out. That's how it's going to sound when you have yours out, only much louder, because then it will be inside your head. அது நான் உனக்கு சொல்கிறேன் சின்ன பையன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அந்த சின்ன பையன்ட்ட என்ன பண்ணுறாங்க ஒரு சொல்கிறார், அதாவது man 7 வந்து சொல்கிறாரு, நான் வந்து உன்ட்ட சொல்கிறேன் சின்ன பையன், அந்த சத்தம் வந்து ஒரு மனுஷனுடைய பல்ல பிடுங்கும்போது வரக்கூடிய சத்தம் அப்படின்றத அந்த சின்ன பையன்ட்ட என்ன பண்ணுறாங்க அவன் அந்த man 7 வந்து சொல்கிறார். சரிங்களா. நீ இந்த பல்ல பிடுங்க போகிற நீ உனக்கும் வந்து இந்த பல்ல பிடுங்கும்போது இது மாதிரி தான் சத்தம் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட சத்தம் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா அது வந்து தலைக்குள்ளே இருக்கிறதில்ல அப்படின்றத அந்த man 7 சொல்கிறாங்க. அப்படி woman 6. what a thing to tell a small boy. அது ஒரு சின்ன பாயிண்ட் எப்படியா சொல்லுவீங்க அப்படின்ட்டு woman 6 சொல்கிறாங்க. அதுக்கு man 6 சொல்கிறாரு, டிஸ்கஸ்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அது வந்து வேதனை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்குமே அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே man 7 வந்து it will do the lad good, bring him up nature, I always say. அது வந்து சிறுவனுக்கு வந்து அது நன்மை தான் செய்யும், இயற்கையாக என்னது அது வளரும், நான் எப்போதுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் சொல்கிறான், ஓ மம்மி டேக் மீ டு ஸ்கூல், குவாய்ட் டேக் மீ டு ஸ்கூல். என்னது அம்மா என்ன பண்ணுங்க என்னைய, அது சின்ன பையன் சொல்கிறான், அம்மா என்னை என்ன பண்ணுங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, என்னைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சீக்கிரம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உமன் 18 சொல்கிறாங்கன்னா, டேக் யூ டு ஸ்கூல் வாட் அண்ட் எர்த் டூ யூ மீன்? என்னது ஸ்கூல் கூட்டிட்டு போகணுமா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள். சரி, நான் கொஞ்சம் புக்கை பார்த்துட்டே சொன்னனால உங்களுக்கு அந்த பேஜிக் சரியாக காட்டலை. ஸோ திருப்பி சொல்கிறேன். அந்த மேன் 7 கூட பார்த்தோம் அப்படிதானே, அதாவது இயற்கையாக வளரும் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான், ஓ மம்மி டேக் மீ டு ஸ்கூல் குயிக் டேக் மீ டு ஸ்கூல். என்னது என்னை சீக்கிரம் கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த உமன் சொல்கிறாங்க, டேக் யூ டு ஸ்கூல் வாட் ஆன் எர்த் டூ யூ மீன்? என்ன சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு சொல்கிறோன்னே அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான் பாருங்கள். I haven't got toothache at all. I was only joking. I just wanted to get off school. Take me to school, mommy please. என்ன சொல்கிறான், எனக்கு பல்வலிலாம் ஒன்றும் இல்லை, நான் வேடிக்கையாக தான் சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக விரும்பினேன், அதனால் என்ன பண்ணேன், நான் இருந்தேன், என்னை என்ன பண்ணுங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க என்னைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்க சொன்னாங்க. எவ்ரி ஒன் லாப்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்தவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்து உமன் 8, I will take you to school all right. என்ன பண்ணுறாங்க, சரி நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு, அண்ட் ஐ வில் கெட் த ஹெட்மாஸ்டர் கிவ் யூ குட் ட்ராஷிங். என்ன பண்ணுறாங்க, அவனுடைய ஹெட்மாஸ்டரை சொல்லி நல்ல அடி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து மேன் 5, a little discipline and that's what he wants. என்னது கொஞ்சம் முழுக்கம், அதுதான் என்னது அவளும் விரும்புகிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5, this one should make quite an impression on you dear. இது வந்து உன்னோட மீது என்னது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமே அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததான் எஸ் இட் டஸ், ஆமாம் அது நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். அடுத்த டென்டிஸ்ட் வாய்ஸ் கேட்குது பாருங்கள். டூ ஹரி நர்ஸ் ஆர் வி வில் நெவர் கெட் திஸ் திங்ஸ் ஷிஃப்ட். என்னது விரைவாக செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மேன் 6, வெல் ரியலி ஐ டோன்ட் திங்க் ஐ கான்ட் வெயிட். என்னது நல்லது, உண்மையை நான் வந்து காத்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கல நான், நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்களா அப்படின்றத என்ன பண்ணுறேன் அவர் கேட்குறாரு. உடனே அடுத்து மேன் 5, நெய்தர் கேன் ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க். என்னது மேன் 5 சொல்கிறாங்க, நெய்தர் கேன் ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க். என்னால் முடியாது, எனக்கும் வேலைக்கு போகிறதுக்கு தாமதமாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உமன் 6, சொல்கிறாங்க பாருங்கள். பட் ஷியோர்லி they can't really be using those tools to take out a tooth. என்னது அது வந்து நிச்சயமானது, அவங்க வந்து அந்த ஆயுதத்தை பற்களை பிடுங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 4, யூ ஹியர் வாட் த மேன் said. அந்த மனிதன் என்ன சொன்னால் நீ கேட்டியா அப்படின்றத சொல்கிறாங்க. உமன் 6 சொல்கிறாங்க, அண்ட் தோஸ் men have gone do. அது அந்த மனிதர்கள் கூட என்னது போயிட்டாங்களே அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 6 சொல்ல முடிச்சிட்டாங்க. அடுத்து men 7, cowards every one of them they can't take it. என்னது இருவருமே இந்த கோழைகள் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. இருவரும் எல்லாருமே கோழை, அவர்களால் அதை பிடுங்க முடியாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக லிட்டில் கேர்ள், மம்மி லிட்டில் கேர்ள் சொல்கிறா, மம்மி ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் அபவுட் மை டூத் ஆக்ட் டூ. ஐ ஹாவ் நாட் ரியலி காட் ஒன். ஐ வாஸ் ஒன்லி ட்ரைங் டு கெட் ஆஃப் ஸ்கூல். என்னது அம்மா நான் என்னது பல்வலி அப்படின்றத வேடிக்கையாக தான் சொன்னேன், உண்மையானது எனக்கு பல்வலிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இதை முயற்சி செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறான். சரிங்களா. எப்படி அந்த லிட்டில் பாய் சொன்னாலும் அதே மாதிரி இந்த லிட்டில் கேர்ளும் சொல்கிறான். உடனே உமன் 7, நான்சென்ஸ் டோரத்தி, யூ நோ யுவர் டூத் இஸ் எ பிளாக் ஆஸ் த கிச்சன் ரேஞ்ச், யூ ஆர் ஒன்லி ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட். என்னது முட்டாள்தனமாக சொல்லாதலாருது, உன்னுடைய பற்கள் என்னது சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு போல் என்னது கருப்பாக இருக்கிறது உனக்கு தெரியுமா, நீ அதை
சரி செய்ய மட்டும்தானே இது முயற்சியா அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மேன் 2. ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஹால்விங் சில்ட்ரன் ஐ எம் ஆஃப். அடுத்து குழந்தைகள் அலறும் சத்தத்தினால என்னால் இங்கே நிற்க முடியல, நான் வந்து தள்ளி நிற்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக பாருங்கள் மேன் 3. அண்ட் ஐ கான்ட் ஸ்டாண்ட் தெம் எய்தர் ஐ எம் கம்மிங் வித் யூ. இது என்னால் அவங்களோட நிற்க முடியல, நானும் என்ன பண்ணுறேன் அவனோட மாறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உமன் 7. நவ் see what you have done Dorothy, you have chased those men away. இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்க பாரு டோரத்தி, அந்த 2 மனிதர்கள் நீ இங்கேருந்து துரத்தி விட்டுட்ட அப்படின்றத சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் தே ஆர் லக்கி. அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றத சொல்லிட்டு இந்த கேர்ள் ஹவுல்ஸ் அங்கே அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் ஊழல்ற மாதிரி சொல்கிறாங்க. த நர்ஸ் என்டர் திஸ் டைம் வித் எ ஹேக்ஜா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹேக்ஜான்றது வந்து ஹேக்ஸா அப்படின்றது வந்து அந்த ஆக்ஸா சொல்லுவோம்ல, அந்த ரம்பம், அந்த ஆக்ஸா பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேக்ஸா அப்படின்றது வந்து ரம்பம். சரிங்களா? அந்த ரம்பத்தோடு என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ள போகிறாங்க. உமன் 1. ஓ ஜோ he will never stand it. The sound of sawing always did put his teeth on edge. என்ன சொல்கிறாங்க, ஓ ஜோ அவன் வந்து அதை தாங்க மாட்டான், ரம்பத்தால் இருக்க சத்துனது அவனை எரிச்சல் விட்டோன்றத சொல்கிறாங்க. அடுத்து மேன் 7. திஸ் டைம் the saw will be on the edge of his teeth. இந்த முறை ரம்பத்தை வந்து பற்களில் ஓரத்தில் தான் வச்சு அறுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 2. ஓ யூ ஹாரிபிள் மேன். நீ வந்து ஒரு ஆச்சரியக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேன் 7 சொல்கிறாங்க பாருங்கள். காண்ட் ஐ ஈவன் மேக் எ ஜோக். நம்ம மகிழ்ச்சி படுத்துக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது அவசியமாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து மேன் 8 மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா காண்ட் ஈவன் மேக் எ ஜோக். சரிங்களா? மாதிரி சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு நகைச்சுவை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேன் 8 தான் சொல்கிறாரு, வி நீட் சம்திங் டு சியர் அஸ் அப். நம்மளை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டியது அவசியமாகுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து மேன் 4. ஷோர்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா ஃபார் எ டென்டிஸ்ட் டு யூஸ் எ சா லைக் தட். உறுதியாக இதுபோல் உலோக ரம்பங்களை ஒரு பல் மருத்துவர் பயன்படுத்துவது சட்டத்திற்கு எதிரானது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து உமன் 1. ஓ நோ ஜோ ஓ இல்லை ஜோன்றதை இங்கே சொல்கிறாங்க. சொல்லிட்டு உமன் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்க, யூ ரியலி மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்கள் உண்மையில் உங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 2. that dude I am sure it is not as bad as it sound. என்ன சொல்கிறாங்க, அந்த சத்தம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. அவருடைய இருக்கையிலேருந்து அவங்கள அமர வைக்கிறாங்க. சரிங்களா? உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததா உமன் 1. ஐ எம் நாட் வெயிட்டிங் டு ஃபைண்ட் அவுட், ஐ ஹாவ் ஹியர்ட் எனஃப். நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக காத்திருக்க மாட்டேன், நான் கேட்டதே போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. உமன் 3. ஐ ப்ரிஃபர் டு கீப் மை டூத் ஆக்ட். என்னுடைய பல்வலியோட இருந்துவிட நான் நினைக்கிறேன், விரும்ப போகிறேன். அதாவது நான் வந்து என் பல் வலியோடு நான் இருக்க போகிறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது உமன் 4. ஸோ டூ ஐ, மீ டூ. those pliers would never fit my mouth anyway. It is better than being murdered anyway. சொன்னாங்க. நான் அப்படி தான், எப்படி அந்த இடுக்கியில் வச்சு என்னுடைய வாய்க்குலேருந்து எப்படி பொருந்தாது, எப்படி பார்த்தாலும் கொலை செய்யப்படுவதை விட இது சிறந்தது தான் அப்படின்றத சொல்லிட்டு அவர் நிற்கிறார். சரிங்களா? அடுத்து மேன் 7. ஜஸ்ட் வாட்ச் தெம் கோ,
கோவர்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அவங்க போவது என்னது சற்று கவனிங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே இது கோழைகள் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? கோவர்ட்ஸ் அப்படின்றது கோழை. அடுத்து உமன் 2. It's all very well you talking this way. You don't seem to have any nervous at all. நீங்கள் இப்படி பேசுறது நல்லா தான் இருக்கிறது, ஆனால் எந்த பதட்டமே இல்லாத போல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேட் 7. This is nothing to some of the things I have heard of. I could tell you things that would make your hair stand on end. There was once. நான் கேள்விப்பட்ட விஷயங்களோட இது ஒன்றும் பெருசு இல்லை. நான் அதை சொல்ல முடிஞ்சதுன்னா உங்களோட முடி நேராக நின்றுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அப்படி சொல்லிட்டு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கு உமன் 2 சொல்கிறாங்க, ஐம் ஷுர் வி டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். மை ஹேர் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எண்ட் ஆல்ரெடி. நான் நிச்சயமாக இதெல்லாம் கேட்க விரும்பலை, என்னோடய முடி ஏற்கனவே நின்றுட்டு தான் இருக்குது அப்படின்றத அந்த அம்மா சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5. Don't you want to see any more of my holiday photos? இன்னும் அதிகமாக என்னுடைய விடுமுறை கால போட்டோவை பார்க்க விரும்பலையா அப்படின்றத சொல்கிறாங்க. அது உமன் 7 சொல்கிறாங்க, வெல் ஐ டோன்ட் ரியலி. நல்லது, நான் உண்மையிலே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. உமன் 5 சொல்கிறாங்க, now don't be shy. Now this is one of a bit blurred, but down in the corner you can see my sister-in-law's little boy. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கூச்சப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் கலங்களாக தான் தெரியுது, ஆனால் கீழே ஒரு மொழி சிஸ்டர்லான்றது நம்ம நாத்தனார் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க. சரிங்களா? இந்த நாத்தனார் பையன் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. டென்டிஸ்ட், ஐம் fed up with this. I'm off to get someone who knows something about the job. நான் மலை உளைச்சலில் தான் இருக்கேன், நான் இந்த வேலையை பற்றி தெரிஞ்சவங்களை பார்க்குறதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து மேன் 7. திஸ் இஸ் த எண்ட், ஐம் ஆஃப். இதுதான் முடிவு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5. வெல் ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூடு. நல்லது, மக்கள் மிகவும் ரொம்ப திமுறாக தான் ரூடாக திமுறாக இருக்குது. சரிங்களா? திமுறாக தான் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5 பாருங்கள், வெல் ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூட் வாட் எவர் இட்ஸ் த மேட்டர் மை டியர். மக்கள் உண்மையில திமிராக இருக்காங்க, அதில் நல்ல விஷயம் என்ன இருக்கும், சில விஷயம் என்னமாக இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து உமன் 1. இட்ஸ் ஜோ, குட்னஸ் நோஸ் வாட் ஸ்டேட் ஹீஸ் இன் நவ். என்ன நிலையில் இருக்கான்றது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க உமன் 1. அடுத்து உமன் 5. ஜோ, ஹூஸ் ஜோ அண்ட் வாட் இஸ் த மேட்டர் வித் ஹிம். ஜோ அவனுக்கு என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உமன் 1 சொல்கிறாங்க, ஐம் அஃப்ரைட் டு கோ இன், ஐம் அஃப்ரைட் டு லுக் ஜோஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் தட் ஆஃபுல் டென்டிஸ்ட் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஹிம். ஹீஸ் இன் த. நான் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஜோ என்னுடைய ஹஸ்பண்ட், என்னோடய கணவர் அவர் அந்த மோசமான பல் மருத்துவரை அவனை வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு, அவன் இங்கே உள்ளே தான் இருக்கான் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5. வெல் ஐ டோன்ட் சப்போஸ் ஹி ஹேஸ் கம் டு எனி ஹார்ம். நல்லது, அவங்க எதுவும் பிரச்சனை ஆகிருக்க மாதிரி எனக்கு தோணலை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஐ டெல் யூ வாட் டியர், யூ நீட் cheering up. Here you just have a look at my holidays photos. They are every so cheerful. உடனே என்ன சொல்கிறாங்க, நல்லது, உங்களுக்கு இப்போ சந்தோஷம் மகிழ்ச்சி தேவை, இதோ என்னுடைய ஹாலிடேஸ் ஃபோட்டோஸ், அந்த விடுமுறை புகைப்படங்கள் இருக்குது, இதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா எப்போயுமே என்ன பண்ணது, அது எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியை தரும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5. ஓ டியர் மீ, வேர் இஸ்
தட் வெரி அம்யூசிங் ஒன். ஓடி அதை வந்து மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஐ மஸ்ட் ஹாவ் லாஸ்ட் இட். எஸ் இட் வில் ப்ராபப்ளி பி ஓவர் தேர். என்னது, நான் வந்து கண்டிப்பாக நான் இழந்திருக்கணும். ஆமாம், அது அங்கே தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்த மேன் ஒன். ஒய் வாட் எவர் இஸ் த மேட்டர் எமிலி. என்ன விஷயம் எமிலி அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு உமன் ஒன். ஜோ ஓ யூ ஆல் ரைட், லெட் மீ லுக் அட் யூ ஜோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எங்கே நான் உங்களை பார்க்குறேன் ஜோ அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல் ரைட், ஒய் ஷுட் நாட் ஐ பி ஆல் ரைட். இது உண்மையாக நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஏன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று அதுக்கு உமன் சொல்கிறாங்க. பட் ஜோ ஆல் தட் ஹேமரிங் அண்ட் ஷோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோ சுத்தியில் சத்தமும் ரொம்ப தர சத்தம்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. அதுக்கு மேன் ஒன்று சொல்கிறாங்க. ஓ தட் வாஸ் ஒன்லி த டென்டிஸ்ட் ட்ரைங் டு ஃபோர்ஸ் ஓப்பன் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினட். இது அதுவா அந்த டாக்டர் இந்த பல்மருத்துவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆயுத பெட்டியிலிருந்து திறந்து அந்த டூல்ஸ் வச்சுருப்பாங்கள்ல பார்த்தீங்களா, அந்த ட்ராவை திறக்கிறதுக்கான பெட்டி திறக்கிறதுக்கானது எல்லாம் முயற்சி பண்ணாப்புல அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஹிஸ் கேபினட், அவருடைய பெட்டியா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க உமன். அதுக்கு மேன் சொல்கிறாரு. எஸ் யோ சி ஹி லாஸ்ட் த கீ. என்னது, ஆமாம் அவருடைய சாவியை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன். உமன். ஸோ ஹி ஹேஸ் நாட் டன் எனி திங் டு யூ ஜோ. அதான் அவர் வந்து ஒன்று எதுவுமே செய்யலையா அப்போ வந்து, ஆனால் அவர் வந்து ஒன்று எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேன் ஒன்று சொல்கிறாங்க. Not a thing, and I can't wait any longer this morning. I have made an appointment with him for this evening instead. The nurse gave me some pills to deaden the pain in the meantime. வந்து ஒன்றும் இல்லை, இந்த காலையில் நான் வந்து ரொம்ப நேரமாக காத்திருக்க முடியாது, அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி ஒரு சாயந்தரம் சந்திக்க அனுமதி வாங்கிட்டேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் வலியை குறைக்கிறதுக்காக நர்ஸ் என்ன பண்ணாங்க, சில மாத்திரைகளை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உமன் ஒன். ஓ ஜோ ஐ வாஸ் ஸோ அப்செட். வந்து ஜோ நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் சரிங்க அப்படி சொல்கிறாங்க. மேன் ஒன். வெல் இட் இஸ் ஆல் ரைட் நவ் எமிலி, ஸோ லெட்ஸ் கோ. நல்லது, இப்போ நம்ம வந்து நான் நல்லா இருக்கேன், நம்ம போகலாமா அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அடுத்து டென்டிஸ்ட். I found it, believe it or not, but it was under the telephone dictionary. What an awful waste of time. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், நம்புறியா இல்லையோ, அந்த கீ எங்கே இருக்குது, இவ்வளோ நேரமாக அந்த ஃபோன் அந்த தொலைபேசி புத்தக அடியில் என்னது அந்த நம்ம நம்பர்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த புக் அடியில் என்னது இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அடுத்த நர்ஸு. I'm afraid the first person could not wait. However, he made an appointment for this evening. அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட்லேருந்து ரொம்ப நேரமாக காத்திருக்க முடியாதுன்னா பயப்படுறேன், அவர் வந்து சாயந்தரம் வர்றதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டென்டிஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேர் என்ஃப், ஐ வில் டேக் த நெக்ஸ்ட் பேஷண்ட். என்னது, சரி பரவாயில்ல, நான் அடுத்த நோயாளியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ். நவ் மேடம் த டென்டிஸ்ட் இஸ் ரெடி. என்ன சொல்கிறாங்க உடனே நர்ஸு, இப்போது அந்த பல் மருத்துவர் வந்து தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 வந்து, டு மீன் மீ மிஸ். என்னது, என்கிட்ட சொல்கிறீங்க மிஸ் அப்படின்னு சொன்னோன்னா நர்ஸ் வந்து, எஸ் வுட் யூ ஸ்டெப் இன் டு த சர்ஜரி ப்ளீஸ். என்னது, ஆமாம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அந்த சர்ஜரி ரூம்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். உமன் 5 சொல்கிறாங்க. டியர் மீ தட் லாங் குயிக் டிட் மூவ் குயிக்லி டிடின் இட். என்ன சொல்கிறாங்க, அந்த க்யூ பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப பெரிய க்யூவாக இருக்கும் சரிங்களா, வரிசை. அந்த க்யூ அப்படின்றது வரிசை சரிங்களா. சாரி, அதை வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வச்சுட்டேன், திருப்பி ரீட் பண்ணிட்டு பாருங்கள். டியர் மீ தட் லாங் க்யூ டிட் மூவ் குயிக்லி டிடின் இட். அது ஐயோ அந்த நீளமான வரிசையில் சீக்கிரமாக நகர்ந்துருச்சு அப்படின்றத இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த ப்ளே ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி சரிங்களா. நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ட்ராமா மாதிரி மேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த ஈஸியாக அது வந்து புரியும் சரிங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபஸ்ட் பர்சன் அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம்
ரைட். இந்த சப்ளிமெண்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்ற வந்து நமக்கு முதல் நோயாளி அப்படின்னு அந்த சிவி பர்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்டரு சாவியை தொலைச்சிறாரு சரிங்களா. அவருடைய சாவியை தொலைச்ச டென்டிஸ்ட் வந்து அதனுடைய சாவியை தொலைச்சிறாரு. இந்த நேரத்தில் அந்த ஹேமரு அந்த இதெல்லாம் அந்த மற்ற பொருட்கள் எல்லாமே இங்கே போகுது சரிங்களா. இதை பார்த்தோன்னா பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்க, ஸோ அந்த டென்டிஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி பயந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு ஓவராலாக கிளம்பிடுறாங்க. ஸோ கடைசியில் அந்த ஒரு லேடி மட்டும் தான் இருக்காங்க. அந்த உமன் 5 அந்த லாஸ்ட் அந்த லேடி மட்டும் இருக்காங்க. உமன் 5 அவங்க மட்டும் தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே அந்த இடத்துட்டு போயிடறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை வந்தவர் அப்புறம் டைம் இல்லை அப்படின்ட்டு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிறாங்க. இந்த இடைப்பட்ட இருந்த ஆட்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டலை விட்டு பயந்து கிளம்பி போயிட்டாங்க சரிங்களா. ஸோ இதை தான் நம்மளுக்கு இந்த ட்ராமா வைஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்ம அனுப்பின பிடிஎஃப் வச்சு நீங்கள் கொஞ்சம் படிங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் பிடிஎஃப் பார்த்து சொல்லலை. ஸோ அதனால் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சொல்லியிருப்பேன் சரிங்களா. சும்மா ரீட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப வேணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.